நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா யூடியூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக யூடியூப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூடியூப்பில் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு. அது எல்லாமே யூடியூப்பில் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னால் வீடியோவை எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் யூடியூப்பில் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே ஆல்ரெடி யூடியூப் ப்ரீமியமில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக யூடியூப்பை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸை அனுபவிக்க முடியாது. அதை இப்போ ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரு டெமோவாக ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, யூடியூப்பில் அது எல்லாமே மேக்ஸிமம் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் அறிமுகப்படுத்தல. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த யூடியூப் அப்ளிகேஷனை பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல டாப் ரைட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டன் இருக்கும், அதை தட்டுங்க. அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், அதை தட்டுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா யூடியூப்ல புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது உடனே நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க. இங்க ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. நான் இப்போ ஓபன் பண்றேன். வாவ், பாத்தீங்களா? நல்லா கவனிச்சிங்களா? இப்போ டாப் ரைட்ல பாருங்க, சர்ச் கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் காஸ்ட் இருக்கு. இந்த மூணு ஆப்ஷன் தானே இருக்கு. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குமே, அது எங்க நீங்க கேட்கலாம். அப்படியே பாட்டம் ரைட்ல பாருங்க, கீழே இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு. சரி, இங்க லைப்ரரி இருந்துச்சு, இது எங்க அப்படிங்க கேட்கலாம். லைப்ரரியும் அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி தான் கீழே கொண்டு வந்திருக்காங்க பாட்டம் ரைட்ல. ஸோ யூ அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டேபை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம தட்டுவோம். பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு இன்டர்ஃபேஸ். பாருங்க, லெஃப்ட்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர், என்னுடைய நேம், அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட். அப்புறம் ரைட்ல இருந்து லெஃப்ட் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா டர்ன் ஆன் இன்காக்னிட்டோ, அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுவோம். யுவர் மூவிஸ், அப்புறம் கெட் யூடியூப் பிரீமியம், இந்த மாதிரி பிளா பிளா எல்லாமே இருக்கு. டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிடலாம். போனா வழக்கமா நீங்க பார்த்த செட்டிங்ஸ் தான் இருக்கும். பட் இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. மற்றபடி இதில் எதுவுமே சேஞ்சஸ் கொண்டு வரல. சரி, யூ டேப் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லென்த்தியான வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஒரு நம்ம வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். போனா பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணா இந்த இடத்துல ஸ்டேபிள் வால்யூம் அப்படிங்கிற ஒரு புதிய டாக்ல வந்து அறிமுகப்படுத்த போறான்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னமும் வரல. பட் அடிஷனல் செட்டிங்ஸ் மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. மேபி கூடிய விரைவில் அந்த செட்டிங்ஸ் உங்களுடைய யூடியூப்ல வரலாம். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தால் உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட்டை நான் வந்து என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாம் ஸ்பீடாக. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வீடியோவுக்கு மேலே அப்படி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், பிளேயிங் அட் 2x ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பார்த்தீங்களா? அப்போ வீடியோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா கவனிச்சிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போர் அடிக்குதோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா, வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தப்பி தவறி உங்களுடைய விரல்கள் வந்து ஸ்க்ரீன் பட்டுறது, க்ளோஸ் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஸ்கிரீனை லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு நீங்க மாத்தணும். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாத்திட்டேன். மாத்துறதுக்கு அப்புறம் செட்டிங்ஸை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க, லாக் ஸ்கிரீன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டிட்டா ஸ்கிரீன் லாக். பாத்தீங்களா? ஸ்கிரீன் லாக் ஆயிடுச்சு. இனிமே உங்க விரலை கொண்டு என்ன பண்ணாலும் சரி இந்த வீடியோ க்ளோஸ் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லாக் பண்ணி வச்சிருங்க. பாருங்க, அன்லாக் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு தட்டுனீங்க, டேப் டு அன்லாக். அதுக்கப்புறம் நீங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவெளியை விட்டுட்டு நீங்க போயிடுறீங்க. வீடியோ பிளே ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ப்ரீவியஸா மிஸ் பண்ண அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். எந்த பகுதியில் நம்ம மிஸ் பண்ணமோ அதே பகுதிக்கு நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை கொண்டு போகலாம். அதாவது வீடியோவை கொண்டு போகலாம். எப்படி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, தம்ப்நெயில வந்து கொஞ்சம் பெருசா காட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வீடியோவை பிளே பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட்ல வந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ நான் லெஃப்ட்ல கொண்டு போறேன். லெஃப்ட்ல
கொண்டு போய் பாருங்க. ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க பிக் தம்ப்நெயில். செமல பாருங்க. இப்போ நான் இதை விட்ட உடனே பாருங்க நார்மல் இமேஜுக்கு வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு புது செட்டிங் தான். புது செட்டிங் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு புது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாய்ஸை பயன்படுத்தி நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாட்டை சர்ச் பண்ணால் இந்த 2 வழிகளை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. 3வது மெத்தட் என்னன்னா, பிரத்யேகமாக அதுக்குன்னு ஒரு சின்ன டேப் கொடுத்துருக்காங்க வாய்ஸ்க்கு பக்கத்தில். அதாவது நீங்கள் பாட்டு பாடி கூட அந்த பாட்டை சர்ச் பண்ண முடியும் யூடியூப்பில். பாட்டு வரலனா கூட நீங்கள் ஹம்மிங் பண்ணி கூட நீங்கள் அந்த பாட்டை சர்ச் பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி யூடியூப்பில் வந்திருக்கு. தப்பி தவறி எனக்கு அது ஒரு அப்டேட்டாக கிடைச்சிது. அந்த டயத்தில் உடனே நான் ஒரு வீடியோவை எடுத்து என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அது மிஸ்ஸிங். ஸோ இது எல்லாம் வந்துருச்சு. இந்த 2 செட்டிங் மட்டும் வரல. ஒன்று நீங்கள் பாட்டு பாடி பாட்டை சர்ச் பண்ணுறது, இன்னொன்று ஸ்டேபிள் வால்யூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த 2 விஷயங்களை என்னால் ஹைலைட் பண்ண முடியல. இந்த 2 வந்த உடனே நான் உங்களுக்கு அதை அப்டேட்டாக உங்களுக்கு என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே லைக் பட்டன்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. சரி நண்பர்களே, வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், மற்ற எல்லா பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.